திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் முன்புள்ள நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம், இப்பொழுது நான் யார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நான் மறப்பதில்லை என்பதை முழு நிச்சயமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். முன்பு நாம் யாராக இருந்தோம், யாருக்கு சொந்தமாக காணப்பட்டோம், யாருடைய கட்டளைப்படி நடந்தோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில மறந்து போய்விடக்கூடாது. ஆனால் இப்பொழுது நாம் யாராய் காணப்படுகிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் கிருபை நிறைந்த அந்த நிலையை நாம் எப்படி யார் மூலம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாட்களும் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எத்தனை முறை ஆண்டவருடனேயே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மோதியிருப்போம், அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நேரங்களில் எல்லாம் நம்மை ஒரு நாளும் தள்ளிவிடாத தகப்பனாய் நம்மை இன்னும் அதிகமாய் நம்மை நேசித்தார். தம்மை காட்டிக் கொடுக்க ஆயத்தமாய் காணப்பட்ட யூதாசை பார்த்து சிநேகிதனே என்று அழைத்தவர்தான் நம் அருமை ஆண்டவர். தம்முடைய சீசர்கள் தம்மை விட்டு சிதறி ஓடுவார்கள் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தும் தம்முடைய அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தவர்தான் நம்மையும் இந்நாட்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க அநேக நேரங்களில் தவறுவோம் என்பதை அறிந்திருந்தும் அவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். தம்முடைய விரோதிகள் தம்மை கொண்டவர்கள் யாவருக்காகவும் தம்மை கொடுத்த உலக இரட்சகர் தான் நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் அவருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் நாம் அவரை நாட்களை பிரதிபலிப்பித்து காட்ட வேண்டும். நாட்களை நம் மூலமாக இயேசுவை அநேகருக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அதை விட்டவர்களாக நாட்களை என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கோபங்களும் தீராத பழி உணர்வோடு கூட வெறுப்பையும் கசப்பையும் இப்படிப்பட்ட பாவத்தை தான் நாட்களில் நாம் மற்றுள்ளவர்களிடத்தில் காட்டுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பாவத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காதவர்களாக நம்மை நேசித்த நமக்காய் ஜீவனை கொடுத்தவருக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் நாட்களில் உண்டாகட்டும். நாம் முன்பாக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்தோ, இப்பொழுது யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவர் இருதயத்தோடு கூட உணர்ந்தவர்களாய் காணப்பட்டோமானால் நிச்சயமாக நம்மை பகைக்கிறவர்களுக்கு, காரணமின்றி நம்மை பகைக்கிறவர்களுக்கு இயேசுவின் அன்பை நாம் வெளிப்படுத்தி காட்டுவோம். அப்படி நாம் காட்டுகிறதான பொழுது அந்த இடத்துல பாவம் என்கிற அந்த பிசாசு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகிறான். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் அந்தகாரத்திலும் காணப்பட்ட நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் சிந்தி நம்மை மீட்டு ரட்சித்தார் பாருங்க. அதை ஒவ்வொரு நாட்களும் நினைத்து இந்நாட்களை நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் தெய்வன் நம் மீது காட்டினதான அந்த இரக்கத்தை மற்றவர்கள் மீது காட்டுவதற்கு, அவருடைய அன்பை நாட்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் காரணமின்றி எங்களை பகிர்றவர்கள் இடத்துல ஆண்டவரே எந்த விதமான வெறுப்புணர்ச்சியோடு நாங்கள் நடக்காமல் உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாட்களும் அவர்களிடத்துல நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஒரு காலத்தில் ஆண்டவரே
நாங்கள் உண்மை அறியாமல் காணப்பட்டோம், மனம் போன்ற போக்கில வாழ்ந்தோம். வாழ்க்கையில் உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்த நிறங்களை மீட்டு ரட்சித்தேன். அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை ஆண்டவரே மற்றுள்ளவர்களுக்கு காண்பிக்க தகப்பனை யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தூக்கி நீரன்னை உந்தன் பிள்ளையாக்கி நீ திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த